அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க ராசி என்ன அப்படின்னா சிம்மராசி. சூரிய பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த சிம்மராசி சொல்லலாம். அவரை போலவே ஒரு தலைமைத்துவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களோட செயலில் பிரகாசிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு கூட்டத்துலையுமே இவங்க தன்னை முன்னிலைப்படுத்த வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கோபம் தான் இவங்களுக்கு பலவீனமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இவங்களோட பேச்சு கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா உறவு வலுப்படும். அதே மாதிரி இவங்க தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப இவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நவகிரகங்களின் தலைவனாக சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட ராசி இந்த சிம்ம ராசி. அதே மாதிரி இது காலபுருஷ தத்துவத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி. இது ஒரு நெருப்பு ராசியை சேர்ந்தது. அதே மாதிரி ஆளுமை மற்றும் நிலையான ஒரு மனநிலை கொண்டவங்க. இவங்களோட சிந்தனை மற்றும் செயலில் பிரதிபலிக்கக்கூடிய ரொம்பவும் ஒரு தைரியசாலியான ராசி. அதே மாதிரி உற்சாகமாக கொண்டவங்களாக இருப்பாங்க. போட்டிலையும் சரி, ஒரு பணி செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, எப்போதுமே ஒரு முதல்ல இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு அணியை வழி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பானது இவங்களுக்கு இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரியதாக இருக்கும். அதே மாதிரி அதிக ஒரு பிடிவாத குணம் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே தங்களோட நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. அதே போல் தான் அணியுமே ஒரு சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு திறமை இவங்ககிட்ட இருக்குன்னே சொல்லலாம். அதிக அளவில் பயணம் செல்ல இவங்க விரும்புவாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே அன்பானவங்களாக இருந்தாலும் அடிக்கடி இவங்களுக்கு கோபம் அதிகமாக வருமா. ஸோ இவங்களோட பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காதுன்னு சொல்லலாம். இவங்க நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது இவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொழுதுபோக்கில் அதிக ஒரு ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழ ரொம்ப ஆசைப்படுறவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த ராசியை சேர்ந்தவங்க திருமண வாழ்க்கை ரொம்ப உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும். தங்களோட வாழ்க்கை துணையோட ரொம்ப மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புவாங்க. அவங்களுக்காக முழு அர்ப்பணிப்போடு உழைப்பாங்க. சமூகத்திலையுமே தங்களோட செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள தங்களால் முடிந்த அளவுக்கு அனைத்து ஒரு விஷயத்துலையுமே இவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பாங்க. குழந்தைங்கிட்ட ரொம்ப அன்பும் இருப்பாங்க. அதே நேரத்தில் தங்களோட பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவங்களோட நல்ல உறவை கொண்டு இருப்பாங்க. குடும்பத்தோட தேவைகளை ரொம்ப சிறப்பாக கவனிப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே சிம்மராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஒரு சிறந்த தலைவராகவும் மேல் அதிகாரியாகவும் இருக்க நினைப்பாங்க. இவங்களிடம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நம்ம இவங்ககிட்ட பழகணும் அப்படின்னா அதே நேரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா நவகிரகங்களின் தலைவனாக சொல்லக்கூடிய சூரிய பகவானை ஆளக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசி. அதே நேரத்தில் இவங்களுக்கு நட்பு ராசி அப்படின்னு பார்த்தோமா மேசம், கடகம், மிதுனம், கன்னி, விருச்சகம், தனுசு மற்றும் மீன ராசிகள் நட்பு ராசிகளாக இருக்கிறதா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரம் இவங்களுக்கு சாதகமில்லாத ஒரு ராசி அப்படின்னா ரிஷபம் மற்றும் கும்பராசியை சேர்ந்தவங்களோட நல்லுறவு இவங்களுக்கு இருக்காது. சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும். அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான ஒரு பலனை உடனே எதிர்பார்ப்பீங்க. அதே மாதிரி பின்னால் இருந்து குறை சொல்கிறதும் உடன் இருந்து துரோகம் செய்கிறவங்களும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் இருக்கிறதுனால பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் உங்களோட கையில் தங்காதபடி உங்களுக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னா அது செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்குமா. புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால யோசித்து அந்த கணமே பளிச்சென்று பேசக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9ஆம் இடத்துக்கும் செவ்வாயே வர்றாரு. ஸோ சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால பெற்றோர்கள் பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. அவங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல குணங்களோட கூடிய குழந்தைகள் பார்த்திங்களா உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதனால உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. நீங்கள் படித்த படிப்புக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்மதமே இருக்காத மாதிரி தான் உங்களுக்கு வேலைகள் அமையும். பெரும்பாலுமே சிலரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு தொழில் தான் உங்களுக்கு அமையும். பேரு, பணம், புகழ் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துறை அல்லது பதவியை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் வரைக்குமே காத்திருந்து அதில் சேரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் இவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் விரிவாக.
இந்த சிம்ம ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சூரிய வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரம் முதல் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ராசியில் கேது, பஞ்சம பூர்வஸ்தானத்தில் சந்திரன், களத்திரஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சனி, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனால் என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, சூரியனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் மற்றவங்களால் மன கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது தான் இந்த டைமில் நல்லது. எந்த ஒரு காரியமும் மந்தமாக நடக்க ஆரம்பிக்கும். எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைச்சிருக்கு. இப்போது ஒரு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் தடுமாற்றம் இந்த டைமில் ஏற்பட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த வேலையும் முதல்ல கவனிப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே தோணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாகவே தள்ளிப்போன பதவி உயர்வு வர வேண்டிய பணமுமே கைக்கு வரும். அதே நேரத்தில் பதவியுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தேவைகளை பூர்த்தி செய்ய ரொம்ப பாடுபடுவீங்க. பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வி பற்றிய பயம் ஏற்பட்டு நீங்கும். தெளிவாக பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லது. நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தோமா, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே ஒரு நல்லது கெட்டதை யோசித்து அதுக்கப்புறம் அந்த காரியத்தில் ஈடுபடுவது தான் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். வேலையிலையுமே ஒரு கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மனதிலையுமே ஒரு தெளிவான நிலையானது இருக்கும். அறிவுத்திறன் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இன்னும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நட்சத்திராதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் வீண் அலைச்சலை உங்களுக்கு கொடுப்பார். ஸோ முயற்சியில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் நமக்கு இப்படி சோதனையாகவே வருது அப்படின்னு யோசிக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பம்சங்கள் நிறையவே காத்திருக்கு. சூரியன் புதன் சேர்க்கை பெறுவதனால மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யக்கூடிய ஒரு எண்ணமானது உங்களுக்கு தோன்றும். ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாமே ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, அவசரமான முடிவுகளை இந்த டைமில் தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தில் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலானது இருக்குது. அதே நேரத்தில் தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்கள் பல நாளாகவே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த டைமில் செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வணங்கி வர எல்லா நன்மைகளும் ஏற்படும். அதே மாதிரி எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான முன்னேற்றங்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தாரோட எண்ணங்களை கேட்டறிந்து அதை பூர்த்தி செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய குடும்பத்தை கொண்டு போவீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்காக சில செலவுகளை செஞ்சு பெருமைப்படுவீங்க. விருந்தினரோட வருகையுமே இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்துலேயுமே ஒரு புது தொழில் தொடங்க முயற்சி வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. சிறப்பான ஒரு காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. இந்த சிம்மராசி பொறுத்த வரைக்குமே சிம்மம் அப்படிங்கிற சொல்லுக்கு போலவே சிங்கத்தை குறிக்கும். இந்த ராசி சூரிய பகவானின் ஒரு சொந்த ராசியாக இருக்கிற ராசியோட பேருக்கு ஏற்றார் போலவே எதிரிகளை நடுங்க செய்யக்கூடிய ஒரு தோரணையும் குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி மற்ற எந்த ஒரு ராசிக்காரட்டி மீதும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். விசேஷ சக்தி இந்த சிம்ம ராசிக்காரருக்கே உரியது ஒரு வரன்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர் சிறப்பான பல நன்மைகளை தங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெற சில பரிகாரங்களை தொடர்ந்து அவங்க செஞ்சாவே போதும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்க பொறுத்த வரைக்குமே இந்த வருடத்திற்கு ஒரு முறையாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. தினமுமே நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்வதும்
அதே மாதிரி உங்களோட தந்தை மற்றும் உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட உயர் அதிகாரிகிட்ட வேண்டிய பணிவிடைகளை செஞ்சு உங்களுக்கு சூரிய பகவானின் பரிபூரணமான அருளாசிகளை நிச்சயமாக பெற்றுத்தரும். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போதுமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களோட வலது கை மோதிர விரலில் நீங்கள் மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதித்து அணிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு நீங்கள் கொஞ்சம் ஊற வைத்த கோதுமை வெல்லம் கலந்து உணவாக கொடுப்பது சூரியனுக்குரிய ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்குது. ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருக்கிறவங்க ஒரு 48 நாள் அல்லது ஒரு மண்டலம் ஒரு சிறிது வெல்லத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைக்கிறதுனால உங்களோட தோஷங்களும் அப்படியே கரைந்து வருவதாக ஐதீகம். ஸோ முடிஞ்சவங்க செஞ்சு பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.